வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்னதான் பப்பாளி பழம் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் அதை அதிகமாக உட்கொள்வது நமக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும். பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ தொடங்கி விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே வரை ஏராளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. இதனுடன் கலோரிகள், கொழுப்பு சத்து, புரத சத்து, கார்போஹைட்ரேட் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்குது. நம்ம இந்த பப்பாளி பழம் சாப்பிடும்போது நமக்கு செரிமான அமைப்பு எப்போதுமே சீராக இருக்கும். இது தவிர மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடிய பப்பாளி பழம் சுகரை நமக்கு கியூர் பண்ணும், கேன்சரை நமக்கு கியூர் பண்ணும், இதயம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணும், நமக்கு ரத்தத்தில் பிளேட்லெட்டுகளுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஆனால் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது நம்மளுடைய உடல்நிலையை மோசமாக்கும். அதனால் என்னென்ன தீமைகள் நமக்கு பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது கிடைக்குது, யாரெல்லாம் பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது, அப்படி மீறி சாப்பிட்டா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடலாம், எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு நம்ம பப்பாளி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி முதல்ல நம்ம சாப்பிட வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் பப்பாளியை மட்டும் சாப்பிடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை விட அளவுக்கு அதிகமாக நீங்கள் பப்பாளி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமை தான் கிடைக்கும். இதை தவிர பப்பாளி இலையினுடைய சாறு, அந்த ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தினமும் 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே உங்களுக்கு போதும். பப்பாளி நீங்கள் எப்போதும் சாப்பிடுவதற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன் அல்லது பின் நீங்கள் சாப்பிடணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம 100லிருந்து 120 கிராம் பப்பாளி சாப்பிடணும். பப்பாளி ஜூஸ், இலையோடைய ஜூஸ் குடித்தோம்னா, அதாவது பப்பாளி இலையினுடைய சாறு எடுத்துக்கிட்டோம்னா 5லிருந்து 6 ஸ்பூன்கள் போதும். எப்போதுமே பப்பாளி சாப்பிடுவதற்கு பார்த்தோம் அப்படின்னா 2லிருந்து 3 மணி நேரத்திற்கு முன்னாடி அல்லது பப்பாளி அதன உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உணவு குழாயை சேதப்படுத்தும். பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்குது. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை உடைக்கிறதுக்கான வேலையை செய்து. ஆனால் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிடும்போது அது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு குழாயை சுருங்க வச்சிரும். அதனால அளவுக்கு அதிகமாக நம்ம பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு நமக்கு ஏற்படலாம். ஸோ இப்போ பப்பாளியில் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குதான், ஆனால் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு நமக்கு ஏற்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பப்பாளியை அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு. அதன் அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் எல்லாம் இருக்கு. பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உணவை வேகமாக செரிக்கவும் மலத்தை மென்மையாக்குறதுக்கும் மலமிளக்கியாகவும் செயல்படுது. ஆனால் இதே நார்சத்தும் பப்பைன் என்ற நொதியும் நமக்கு ஒன்னா சேரும் போது அளவுக்கு அதிகமாக கிடைச்சது அப்படின்னா அது கடுமையான வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தும்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. எனவே பப்பாளி பழத்தை நீங்க அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். சர்க்கரை நோய் மருந்துடன் தவறுதலாக கூட நீங்க பப்பாளியை சாப்பிடாதீங்க. நீங்கள் நீரிழிவு மருந்து, அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருந்து அந்த சுகர் ப்ராப்ளத்துக்கு மெடிசன்ஸ் நீங்கள் மருந்து சாப்பிடுபவர்களாக இருந்தீங்கன்னா பப்பாளியை நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. அதன் பயன்பாடு இரத்த சர்க்கரை பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். எனவே பப்பாளி பழத்தை சுகர் பேஷண்ட்டாக இருந்து நீங்கள் அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது கூட பப்பாளி பழத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி பழத்தோட நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளில் பால் பொருட்களும் அடங்கும். பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற எந்த ஒரு பால் பொருட்களையும், மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட பப்பாளி நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பால் பொருட்களை பப்பாளி பழத்தோட சேர்த்து ஜீரணிக்க கஷ்டப்படும். இதனால செரிமான அமைப்பு கடுமையான அளவுக்கு நமக்கு பாதிக்கப்படும். மேலும் வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை, வயிற்று உபுசம் எல்லாம் ஏற்படும். அஜீரணம் சார்ந்த, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்க பப்பாளி பழத்தோட மில்க் ப்ராடக்ட்ஸ், அந்த பால் பொருட்களை சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. முட்டையை நீங்க பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை ஒருபோதும் நீங்க சாப்பிடக்கூடாது. இதனால பல பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. அதாவது கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், வாந்தி, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். எனவே முட்டையையும் பப்பாளியும் நீங்க ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது. சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை பப்பாளி பழத்தோட நீங்க இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழம் போன்ற சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களுடன் பப்பாளியை நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடாது.
ஏன் அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பப்பாளியில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால இதை ஒன்றாக நீங்கள் சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சல் அசிடிட்டி அல்லது அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதால நீங்கள் சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்களையோ பப்பாளியோ ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதிக புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அதாவது ஹை புரோட்டீன்ஸ் ஃபுட்ஸு கூட நீங்கள் பப்பாளியை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீன், இறைச்சி, டோஃபு போன்ற அதிக புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்து இருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளியை ஒருபோதும் சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஏன் அப்படின்னா பப்பாளியில் புரதத்தை உடைக்கக்கூடிய என்சைம்கள் நிறைந்திருக்கிறதால அதிக புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து சாப்பிடும் போது அது செரிமான பிரச்சனையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். நீங்கள் சில் வாட்டர் அதாவது குளிர்ந்த நீர் வந்து பப்பாளி பழத்தை கூட நீங்கள் சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில பேரெல்லாம் வந்து பப்பாளி சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நீங்கள் தண்ணீர் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம், இல்லைனா நார்மல் வாட்டரை குடிக்கலாம். சாதாரணமான இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போதுமே சில் வாட்டரை பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் குளிக்கவே கூடாது. அது மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து உங்களுக்கு பாதிக்கும். டைரெக்டாக வந்து உங்களுடைய மெட்டபாலிசத்தை பாதிக்கும். வளர்ச்சிதை மாற்றம் உங்களுக்கு வந்து பாதிக்கப்படும். அதனால் குளிர்ந்த நீரை நீங்கள் பப்பாளி பழத்தோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிபுணர்களுடைய கூற்றுப்படி நம்ம பப்பாளியை அதிக அளவில் வந்து சாப்பிடுவதை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா பப்பாளியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பப்பைன் போன்ற நொதிகள் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிடும்போது இதனால் வயிற்று புரணி வந்து எரிச்சல் அடைய செய்யும். தளர்வான மலத்தை ஏற்படுத்தக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தளர்வான மலம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படும். எனவே பப்பாளியை அளவோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் நமக்கு விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிக அளவு பப்பாளி உட்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவர் அணுகி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா இதில் விட்டமின் கே இருக்கு. இது வந்து இந்த மருந்துகளுக்கெல்லாம் அதாவது ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள், பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் இது எல்லாத்துக்குமே இடையூறு விளைவிக்கும் அப்படின்றதால நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய அந்த உணவுகளோட நீங்கள் வந்து பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம். அதில் வந்து அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோடு நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதால அது அஜீரணத்துக்கு வந்து வழிவகுக்கும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே பப்பாளி பழத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதிக கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது தோல் எரிச்சல், கடுமையான தோல் எரிச்சல் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஒவ்வாமை எதிர் வினை உங்களுக்கு இருக்கும். இப்போது பப்பாளி பழம் ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த பப்பாளி பழம் அலர்ஜி ஆகிடும், அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பப்பாளி பழம் அலர்ஜி இல்லை அப்படின்னு நீங்கள் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்பாளி வந்து எதிர்வினையாக மாறும். அதாவது அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். கருப்பை சுருக்கங்கள் ஏற்படும், கருச்சிதைவு ஏற்படுவதற்கும் பாசிபிலிட்டி இருக்குது. பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக வந்து பெண்கள் இதுமாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. கரோட்டினீமியா என்று சொல்லக்கூடிய தோல் நிறமாற்றம் பிரச்சனை ஏற்படும். அதாவது உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் உள்ள மஞ்சள் நிறம் வரும், அதுதான் கரோட்டினீமியா. ஸோ இந்த பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னா பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிடணும். அப்புறம் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிறு கோளாறு, சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எனவே நீங்கள் பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.